நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் சிந்தனைகளும் எல்லாமே கர்ம வினை தான். நீங்கள் இப்படி திரும்பினா கூட அது கர்மா தான், இப்படி உட்காந்தா கூட நீங்கள் கர்மா தான். அந்த நேரத்தில் யாரையாவது தட்டி விட்டு ஏதாவது பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு விளைவுகள் ஏற்படுத்தினா கூட அது கர்ம வினையாக மாறிடும். இப்போ நீங்கள் பைக்கில் போயிட்டுருக்கீங்க, லைட்டாக அந்த திருப்பிட்டீங்க, ஒருத்தருடைய கார்லேயோ பைக்லேயோ பட்டுருச்சு, அவர் ஒரு பக்கம் திருப்பிட்டார், அது அப்படியே போய் அந்த கார் புரண்டு விழுந்து ஆக்சிடென்ட் ஆகுது, அங்கே ஒரு பஸ்ஸு வந்து இடித்து ஆக்சிடென்ட் ஆகுது. இது இப்படியே மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆகி மிகப்பெரிய கர்ம வினைக்கு நீங்கள் ஒரு லைட்டாக திருப்பின ஒரு விஷயந்தான் அங்கே ஒரு காரணமாக இருக்குது. நீங்கள் பைக்கை ஒழுங்காக ஓட்டிகிட்டு போகாமல் நிகழ்காலத்தில் வாழாமல் எதையோ நினச்சிக்கிட்டு எதையோ யோசிச்சுக்கிட்டு எப்படியோ நீங்கள் ஓட்டிகிட்டு போய் இல்லை மதுபானம் குடிச்சிட்டோ எப்படியோ ஒன்று நீங்கள் செஞ்சு எதையாவது செஞ்சு நீங்கள் பண்ணும் பொழுது அது மிகப்பெரிய கர்ம வினையில் கொண்டு போய் விடுது. அப்போ அதுக்கு காரணமாக இருந்தது யார்? உங்களுடைய சிறிதான ஒரு அசைவு தான். ஸோ அதனால் எல்லா விதமான விஷயங்களும், உடலில் ஓடக்கூடிய எல்லா விதமான உணர்வுகளும் எல்லாமே கர்மா தான். ஒருத்தரை பார்த்து ஐயோ இவன் நல்லா இருக்கானே நீங்கள் நினச்சிட்டிங்கனாவே அது கர்மப்பதிவு தான். அவருடைய கர்மப்பதிவு நீங்கள் வாங்கிப்பீங்க. இந்த யூடியூப்பில் பார்க்குறேன் ரிவ்யூ பண்ணுறவங்க, இந்த மாதிரி மற்றவங்களை பற்றி புறம் பேசுகிறவங்க, காசிப் பண்ணுறவங்க, மற்றவங்களை பற்றி வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற சொந்தக்காரங்க, இது மாதிரி விஷயங்களை அவங்க நல்லா இருக்காங்களே, நல்லா இருக்கக்கூடாது, அவன் அப்படி இருக்கானே, அவன் படிச்சுட்டானே வந்துட்டானே, அவன் ஏதோ இப்படி பண்ணுறானே அப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த பின்னாடி பேசிகிட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா? அப்படி பண்ணும் பொழுது மற்றவர்களுடைய கர்ம வினை உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றா நிறைய விஷயங்கள் இருக்குது. எது வழியாக வந்து சேரும், எது வழியாக சேராது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ கர்மாவை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். கர்மவன பதிவுகளிலிருந்து நம்மளை காப்பாற்றி கொள்ள வேண்டும். இனி நம்ம வாழ்வில் இருக்கக்கூடிய ஆகமிய கர்மாவிலிருந்து விடுபட வேண்டும். இப்போ இருக்கக்கூடிய பிராரப்த கர்மாவிலிருந்தும் நம்ம விடுபட வேண்டும். இனி நமக்கு இறைவன் கொடுக்க இருக்கிற கர்ம பதிவுகளையும் முடிந்த அளவு நாம் இந்த பிறவியிலே குறைத்து கொள்ள வேண்டும். பல பிறவிகள் தொடரும். நீங்கள் ஏற்கனவே இருக்கிற பல பிறவிகளை சேமித்து வைத்த கர்ம வினைகள் எல்லாம் பஞ்ச் ஆஃபாக ஒன்று இருக்கும். அதிலிருந்து ஒரு பகுதியை தான் நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. இன்னும் பேலன்ஸ் மேபி இருக்கலாம். ஸோ அந்த பேலன்ஸையும் நீங்கள் குறைக்கணும், இப்போ இருக்கிறதையும் குறைக்கணும், இனிமேலும் வந்துடக்கூடாது. ஸோ இது எல்லாமே சரி செய்யணும், ஒழுங்கு செய்யணும். இது வந்து ஆன்மீக ரீதியாக அது என்ன செய்யணும் அப்படின்னு கேள்விகளோடு இருக்கிறவங்க கர்மவினை பதிவுகளை குறைக்கணும், அது சரியான முறையில் செய்யணும், அது நேர்த்தியான ஆன்மீக அறிவோடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அந்த ஞானம் வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய வகுப்புகளை கலந்துக்கிட்டு நீங்கள் அதுக்கான நுணுக்கங்களை நீங்கள் அந்த விஞ்ஞானத்தை கற்றுக்கலாம். ஸோ இதன் மூலிமா உங்களுக்கு கர்மாவை பற்றின ஒரு தெளிவு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட இருக்கிற பேங்க் பேலன்ஸ் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வட்டி முதலுமா வருமா இல்லை எப்படிங்கிறது. மொத்தத்தில் நீங்கள் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக மாற்றணும். அந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக மாற்றுற வரைக்கும் பிறவிகளும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு பலவித போராட்டங்கள், பிரச்சனைகள், கவலைகள் அது நடந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், டிப்ரெஷன், பலவிதமான பணம் இல்லாத நிலைமை, ஒன்றுமில்லாத நிலைமை, வறுமை, வளர்ச்சி எல்லாமே கர்மாவை சார்ந்து தாங்க இருக்குது. ஒருத்தர் நல்ல முறையாக நல்லா இருக்கிறான்னா அவன் நல்ல கர்மாவாக இருக்குது, நல்லா இருக்கான். ஒருத்தன் கெட்டு போயிருக்கானா அவன் கெட்ட கர்மா இருக்குது, கெட்டு போயிட்டான். இதுதாங்க வித்தியாசம். இதை ரெண்டையும் தாண்டி ஒருத்தன் இறைவனோட தொடர்பில் இருக்கிறானா அவனுக்கு இறைவன் அருளை கொடுத்து அவனை சரியான கர்மவினை ஒழுங்கு செய்து அவனை நடத்திக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். நாம் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நிறைய இந்த கர்மாவை பற்றின அனுபவங்கள் ஏற்பட்டு பல விஷயங்கள் அடிபட்டு நொந்து பல போராட்டங்கள் பட்டு இதில் அகப்பட்டு வந்திருக்கிறோம். ஸோ கர்மாங்கிற விஷயத்துக்கு நம்ம பெரும்பாலும் ஜோதிடர்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, சேட்டன் சனி பகவானை தான் சொல்லுவாங்க. அவர் தான் இந்த கர்ம பதிவுகளுக்கான தண்டனைகளை கொடுக்குறவதாக சொல்லப்படுது. அவரே தான் நிறைய பலன்களும் கொடுக்குறாருன்னு சொல்லப்படுது. ஸோ அவரை சார்ந்த விஷயங்கள் அந்த டேட்டா பேஸை வந்து ரொம்ப கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறவர் வந்து அவர் தான். இந்த கர்மாங்கிற விஷயத்த மேக்சிமம் தண்டனைக்குள் கொடுக்குற விஷயங்களும் சரி, ஒருத்தர் கஷ்டத்தை கொடுக்குற விஷயங்களும் சரி, ஒருத்தர் நல்ல ஆசீர்வாதங்கள் கொடுக்குற விஷயங்களும் சரி, ஆன்மீக ரீதியாக அந்த சேட்டன் அப்படிங்கிற ஒரு பிளானட்டோடைய அதிர்வுகள் வந்து இந்த சேமிப்புகளை கேரி பண்ணி வச்சுருக்கு. ஸோ அதன் மூலிமா அது நடத்தப்படுது. இங்கே இருக்கிற பிளானட்டோடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிறவங்க கர்ம பதிவோடு இருப்பாங்க. ஜாதகம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளேயும் இந்த விஷயத்துக்குள்ளேயும் என்ன ஒரு வேறுபாடு இருக்குன்னா, அதாவது மொத்த கிரகங்கள் நம்ம சொல்லப்படுற கிரகங்கள் இருக்குங்களா, சனி அந்த மாதிரி ராகு கேது, இந்த கிரகங்களுக்கு உட்பட்டு நீங்கள் இருக்கீங்கன்னா கர்ம வினை இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த கிரகங்களுக்கு உட்படாமல் இறைவனோட தொடர்பு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கர்ம வினை அகன்று விட்டது அப்படின்னு அர்த்தம். கர்ம வினை உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா இவங்க நினச்சா எந்த நேரத்தில் உங்களை அடிக்கணும், எந்த நேரத்தில் இது பண்ணணும்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கடவுள் நினச்சாருன்னா அதிலிருந்து உங்களை மீட்டு கொண்டு வர முடியும். ஸோ நீங்கள் தியானம் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது, அந்த தியானம்ங்கிற ஒரு கலை இருக்குது. அது தெளிவான முறையில் யாராவது சொல்லிக் கொடுக்குறாங்க, இறை ஞானத்தோடு சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா அந்த தியான முறையை கற்றுக்கிட்டிங்கன்னா
அது வந்து அதாவது ஆன்மாவை கடந்த மனமற்ற ஒரு தியான நிலை ஒன்று இருக்குது. அதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த மனமற்ற நிலைக்கு போகும்போது உங்களை வந்து எந்த கர்ம வினையும் உங்களை பாதிக்காது. அந்த தியான முறைகளை தொடர்ச்சியாக செய்ய செய்ய உங்களுக்கு வாழ்க்கையில் கர்ம வினை பதிவுகள் அகன்று போகும். அதை வந்து ஆன்மீகத்தில் சித்தர்கள், மகான்கள், ரிஷிகள் வந்து அது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்கு பேர் தான் ஆன்மீகம். அதுக்கு பேர் தான் ஆன்மீக புத்தகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஆன்மீகம் அப்படிங்கிறது எல்லை கடந்த நமக்கு இந்த ஆன்மாவை இறைவனோடு இணைக்கக்கூடிய ஒரு நுணுக்கத்தை கற்றுக்கக்கூடியது தான். இது எல்லாருமே கற்றுக்கணும், கட்டாயம் எல்லா உயிர்களும் கற்றுக்கணும். அதை தான் இங்கே வந்து செய்யணும். அதை செய்கிறத விட்டு நம்ம வேறு எதாவது செஞ்சிட்ருக்கோம். இங்கே எக்ஸ்ட்ரா கர்மா நிறைய சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். மற்றவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறோம், நம்ம வாழ்க்கையை வாழ மாட்டோம். அதெல்லாம் கொஞ்சம் தெளிவுபட்டு எல்லோரும் இருக்கணும்னு நினச்சிக்கிறேன். உங்களுக்கு நிறைய புரிதல் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.